இங்க வந்து சேவை பெறுபவளாக ஆணும் சேவை தருபவளாக பெண்ணும் இருக்கிறா. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சேவை தர்றா இல்லையா, அவகிட்டயே காசை வாங்கிக்கிட்டு அந்த சேவையும் வாங்கிக்கிறதுங்கிற மாதிரி சமூகம் மாறி போச்சு. பிரம்மாண்டமாக காசை இறைத்து செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாமே எந்த காசுல இருந்து செய்யறோங்கிறது இல்லையா, அதுவுமே வந்து வரதட்சணையுடைய ஒரு மாடர்ன் ஃபார்மா தான் எனக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த காசெல்லாம் எங்க இருந்து வருது? மனமும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செய்யறாங்களா இந்த செலவு எல்லாத்தையும்? உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ நேரடியாக வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இவ்வளோ போட்டோம், அப்போ எங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ போட்டோம் நீங்கள் சொல்லும் போதே அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்கள் பொண்ணு இங்கே வந்தால் அதுக்கு ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பெண்ணை வந்து மாடு மாதிரி விலை பேசி நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பார்த்தா திருமணங்களில் இங்கே மாடா நிற்கிறது வந்து ஆண் தான். ஏன்னா அவன் தான் அங்கே மார்க்கெட்டபிள் கமாடிட்டி. பாலின வேறுபாடு வீடுகள்ல இல்லாம இருக்கா? அம்மாக்கள்கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனையே தொடங்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து சாப்பாடு வைக்கும் போதே நீங்க பாப்பீங்க, உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ இருந்தானா கறி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அங்க வைப்பாங்க. இப்ப நான் என்ன தெளிவா சொன்னேன் அப்படின்னா, சொத்துல பெண்களுக்கு சரி பங்கு உண்டு, பெண்கள் அந்த பங்கை கேட்கணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். இது வந்து எப்படி தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்க நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த மருமகன்கள் சொத்துலையும் வாங்கிட்டு வாடி பங்கு அப்படின்னு இப்ப கேட்கறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயமா நான் பாக்குறேன். லிட்டில் டாக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல எழுத்தாளர், பதிப்பாளர் நிவேதிதா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம்மா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ரிதன்யாவோட விஷயத்துல இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரளால ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ அதாவது காவல்துறையில இருக்க ஒரு காவலரே வந்து ஒய்ஃபை வந்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்தின ஒரு செய்தி நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. பொதுவாக இந்த வரதட்சணை ஹிஸ்ட்ரியாக பார்க்கும்போது இது எப்போ இருந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு? நம்மளுடைய வேளாண் சமூகம் உருவாகும் பொழுது குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாகுது. அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கட்டமைப்பு. நம்ம வந்து ஒரு ஏறத்தாழ நம்ம சொல்லணும் அப்படின்னா சிந்துவெளி காலத்திலேருந்து ஒரு 10,000 ஆண்டுகளாக இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஃபேமிலி செட்டப்பாக இருக்குது. அதில் ஃபேமிலி செட்டப்பில் சில மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ சொல்கிற மாதிரி சில சமூகங்களில் எனக்கு பெண் வேணும் அப்படின்னா நான் போய் பரிசம் போட்டு பெண்ணை அழைச்சிட்டு வரக்கூடிய பழக்கம் சில சமூகங்களில் இருந்திருக்கு. சில சமூகங்களில் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய அந்த வழக்கம், காசு கொடுத்தாதான் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா சில பழங்குடி சமூகங்களில் பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்றப்ப ஆண் வந்து தன்னுடைய கையால் சீப்பு செஞ்சுட்டு போய் கொடுத்து, மரத்தாலான சீப்பு, தந்தத்தாலான சீப்பு, இந்த மாதிரி சீப்பை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்குது. இன்னைக்கும் சில சமூகங்களில் அது தொடருது. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சீப்பு வைக்கணும் கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும். திருமணம் செய்யும் பொழுதே வந்து நம்ம பரிசத்தட்டு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதில் சீப்பு, பவுடரு, கண்ணாடியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, அலங்கார பொருட்கள் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு தொடர்பு வராமல் நம்மக்கிட்ட வரக்கூடிய பண்பாட்டு பழக்க வழக்கமாக தான் இது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு சமூகம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்த பிறகு இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வாழணும் அப்படின்னு வரும்போது உனக்கான சேவை, நீ வந்து சேவை பெறுபவளாக ஆணும் சேவை தருபவளாக பெண்ணும் இருக்கிறா. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேவை தர்றா இல்லையா, அவகிட்டயே காசை வாங்கிக்கிட்டு அந்த சேவையும் வாங்கிக்கிறதுங்கிற மாதிரி சமூகம் மாறி போச்சு. காலம் நம்ம வந்து அப்படியே ஒரு பொருள் சார்ந்த சமூகமாக நம்ம வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கிறோம் காலம் காலமாக. அந்த எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொருள் மீது ஆசை கொண்ட ஒரு சமூகமாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறது காலகாலமாக இங்கே மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. பணத்தின் பின்னால் போகக்கூடிய ஒரு கன்சியூமரிஸ்ட் சமூகமாக நம்ம மாறின பிறகு வரதட்சணையுடைய வடிவங்களும் மாறி இருக்கு, அதை வாங்குறதும் மாறி இருக்கு, கொடுக்கறதும் மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த பரிமாண வளர்ச்சி அடைய எல்லா விஷயங்களுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு பக்கத்தினர் வந்து வரதட்சணை வந்து வாங்குறது குறைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் யாரு கேட்குறாங்க? ஒரு சிலர் வந்து கேட்குறதே கிடையாது, உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தினர் வந்து இல்லை முன்ன இருந்ததை விட இப்போ தான் அதிகமாக இருக்குது, ஆனால் மறைமுகமாக இருக்குது, தெரியுறதில்ல அப்படின்றாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ரெண்டுமே சொல்ல வேண்டி இருக்குது. சில சமூகங்களில் அதிகரிச்சிருக்கு, சில இடங்களில் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு, அதோடைய வடிவம் வந்து மாறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு வடிவங்களை வந்து வரதட்சணை எடுத்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் வரதட்சணை அப்படிங்கிறது வந்து பணத்தை மட்டும்தான் பார்த்தோம். நீங்கள் வந்து வரதட்சணை பணமாக எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றது தான் பேச்சே இருக்கும். நகைங்கிறது அதுக்கு பிறகு வரதட்சணையில் சேருது. இப்போ வெறும் நகையும் பணமும் மட்டுமா இப்போ வரதட்சணை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுமே இல்லை. காரு, பைக்கு, கட்டில், பீரோ, மெத்தை, சோஃபா, இது போக வந்து வீடு, இது எல்லாமே வந்து இப்போ வரதட்சணையுடைய பல்வேறு வடிவங்களாச்சு. இதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பேச தவறுற ஒரு விஷயம் வந்து
திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள். ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 1000 பேர் கூப்பிட்டு பண்ணக்கூடிய, ஒரு 1000 பேருக்கு தனியாக சமைச்சு, ஒரு 1000 பேருக்கு 101 ஐட்டம் சமைச்சு கொடுக்கக்கூடிய, மாப்பிள்ளையும் பெண்ணும் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு காஸ்டியூம், குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான தீம் காஸ்டியூமு, அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுக்கு வீடியோகிராஃபர்ஸ், இந்த மாதிரி பிரம்மாண்டமாக காசை இறைத்து செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாமே எந்த காசுலேருந்து செய்கிறோங்கிறது இருக்கு இல்லையா, எந்த பணத்திலிருந்து செய்கிறோம் அப்படிங்கிறது அதை வரதட்சணையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவுமே வந்து வரதட்சணையுடைய ஒரு மாடர்ன் ஃபார்மாக தான் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது? மனமும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செய்கிறாங்களா இந்த செலவு எல்லாத்தையும்? இந்த செலவு எல்லாத்தையும் பெண் வீட்டுக்காரங்களுடைய தலையில தான் கட்டுறாங்க. அப்போ பெண் வீட்டுக்காரங்க இந்த செலவை அவங்களுடைய அப்பா என்ன அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரா? இல்லை, பெண்ணுடைய சொத்தின் பங்குல இருந்து தான் இதை எடுத்து செலவு பண்ணப்படுது. ஏன்னா திருப்பியும் வந்து இங்கே சொத்து அப்படிங்கிறது தான் மெயின் க்ரக்ஸ். திருமணம் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, இந்த வீட்டில் திரும்ப நம்ம எதையும் பெற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து அந்த பெண்ணுக்குள்ளே நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போ பெண்களுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே வெளியே போகும்போது கையில் கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிருவோம். எதை கொடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. அப்போது சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அவங்க பேசும்பொழுதே உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ நேரடியாக வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இவ்வளோ போட்டோம், அப்போ எங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ போட்டோம் நீங்கள் சொல்லும் போதே அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் செய்யணும், அப்போ தான் உங்கள் பொண்ணு இங்கே வந்தால் அதுக்கு ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ போட்டோங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்கிறது செய்யுங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. அப்போ இந்த உரையாடல்கள் இருக்குல்ல, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இவ்வளோ போட்டோம் அப்படின்னு இந்த உரையாடலே வந்து இன்றைக்கி தமிழ் சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமான ஒரு உரையாடல். ஏன்னா இந்த இடத்துல நம்ம யாரெல்லாம் அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த ஆணை அசிங்கப்படுத்துகிறோம். திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் வந்து என்னன்னா அங்கே ஒரு சந்தை பொருளாக இருக்கிறார். இந்த மாட்டுக்கு நல்ல விலை கிடைக்குமா? ஆக்சுவலாக வந்து பெண்ணை வந்து மாடு மாதிரி விலை பேசி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பார்த்தா திருமணங்களில் இங்கே மாடாக நிற்கிறது வந்து ஆண் தான். ஏன்னா அவன் தான் அங்கே மார்க்கெட்டபிள் கமாடிட்டி. அதுக்காக தான் இந்த ஆண்களுக்கு எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, அவன் எப்படியாவது படிச்சிடணும், எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அவன் ஃபாரினில் போய் படிக்கணும், ஃபாரினில் அவன் வேலைக்கு போகணும், அவன் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போனால் தான் அவனுக்கு நாங்கள் நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்றது இங்கே வந்து ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருடைய மனசாக இருக்குது. அப்போ இதே வந்து நீங்கள் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் இது நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம், அப்படி அனுப்பும்போது யார் கையும் படாமல் பத்திரமா பாதுகாத்து கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்றது பெண் வீட்டை சேர்ந்த பெற்றோருடைய எண்ணமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து ரெண்டு பேருமே ப்ராடக்ட், ஆணும் ஒரு ப்ராடக்ட், பெண்ணும் ஒரு ப்ராடக்ட். ரெண்டுக்கான விலையும் இங்கே எது நிர்ணயம் செய்யுதுன்னா பெண்ணுடைய தூய்மை நிர்ணயம் செய்யுது, ஆணுடைய சம்பாதிக்கும் திறன் நிர்ணயம் செய்யுது. அதான் கல்யாணம்ன்றது ஒரு பிஸ்னஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும், நம்ம சங்கப்பாட்டு ரொம்ப அருமையான சங்கப்பாட்டு இருக்கு, நம்ம வந்து செம்புல பெயல் போல நம்ம வந்து கலந்துட்டோம் யாயும் யாயும் யாயாகிறோன்னு பாடி அப்படியெல்லாம் இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் கமாடிட்டி, ரெண்டு பேருக்கும் இடையே பேசக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இங்கே திருமணம்ங்கிறது வந்திருக்குது. இது வந்து எந்த மாதிரி சமூகங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே உபரி அதிகமாக இருக்கோ, பணம் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகங்கள், மிடில் கிளாஸ் சமூகங்கள். அதே போல் இது வந்து நீங்கள் அப்போ லோயர் மிடில் கிளாஸ் சமூகங்களாக இருக்கட்டும் அல்லது அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், அவங்க கிட்டையுமே இது வந்து பெருகிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே இது குறைஞ்சிருக்கு, வரதட்சணை வேணாம் அப்படிங்கிறது எங்கே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காதல் திருமணங்கள், மனமொத்து செய்யப்படக்கூடிய காதல் திருமணங்களில் பெற்றோருடைய அனுமதியை கோராமல் செய்யக்கூடிய திருமணங்கள். எனக்கு உன் பெர்மிஷன்லாம் தேவையில்லை, எங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுட்டோம், வாழ்த்த மனசு தான் வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய திருமணங்கள்ல இந்த பிரச்சனை வர்றதில்லை. கடலில் இருக்கக்கூடிய அந்த அலை மாதிரி தான் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு வகையில் தண்ணி மாதிரி உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்குது, இந்த சுழலுக்குள்ளே வந்துக்கிட்டே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பெண் கொடுக்குற பெண் வீட்டாரே முன் வந்து நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் அவ்வளோ செய்கிறோன்னு கொடுக்குறதும் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாலுமே அந்த பெற்றோரோட மனநிலை என்னவா இருக்குன்னா, நாளைக்கு பொண்ணு போகிற இடத்துல ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவுமே இதுக்குள்ளே அடங்குதா? அதனாலையும் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து 4 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 4 மருமகள்கள், 4 மருமகளில் எந்த மருமகள் மிக அதிகமாக பணம் கொண்டு போயிருக்கிறாங்களோ, வரதட்சணை கொண்டு வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த வீட்டில் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் வேற. அப்போ சொசைட்டியில் இப்போது நீங்களே சொல்கிறீங்க, யார் பணம் அதிகமாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கான மரியாதை அதிகமாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி உருவாக்கி விட்டதில்ல. அப்போது என்னோட மனநிலை என்னவா இருக்குன்னா, அப்போ நான் அதிகமாக பணம் அங்கே கொண்டு போனால் தான் என்னை மதிப்பாங்க, என்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அப்போ கடன் வாங்கியாவது என் பொண்ணை நாங்கள் அப்படி தான் அனுப்புவேன் அப்படின்றது தான் இங்கே உருவாகி தான் பெற்றோருடைய சிந்தனை. பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு அதுதான் மனசில் இருக்கும், நம்ம பிள்ளை போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறது நியாயம் தானே. இங்கே நம்ம எதை வந்து நம்ம கவனிக்க தவறுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன், இந்த என்டையர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஆண்களுக்கு மத்தியில் தான் நடக்குது. எங்கேயாவது பெண்
அந்த இடத்துல ஏஜென்சி உரிமை எடுத்துக்கிறது இருக்கா? அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய உரிமை, இல்ல இன்னைக்கு வரதட்சணையை நிறைய வீட்ல மாமியார் எடுத்துக்கொள்ளக்கூடிய தானே உரிமை. கேக்குறாங்க, நிறைய வீட்ல மாமியார்கள் தானே மாமியார் கேட்கறாங்க, அந்த பணத்தை மாமியார் எந்த விதத்திலேயே செலவு பண்ண முடியுமான்னு கேட்கறேன். வரதட்சணை இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் வரதட்சணை மாமியார் போய் கேட்கறாங்கங்க. என்னுடைய மாப்பிள்ளை வந்து இந்த பையன் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு படிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு வேணும், எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்கறாங்க. மாமனார் அமைதியாக தான் மிச்சம் சாப்பிட்டுருப்பார், அவர் அங்கே எதுவுமே பேச மாட்டாரு. அப்போ 5 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த குடும்பம் முன் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்ச ரூபாயும் கையில் வாங்கக்கூடியவர் மாமியாரா? சோ அந்த பெண் மீடியேட்டரா தான் இருக்காங்க, கேட்டு வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய பாவம் அது புரோக்கர், தனக்கே தெரியாம தன்னுடைய பையனை இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து கமிஷன் பேசி நம்ம வித்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய கமிஷன் என்ன தெரியுமா? நல்ல அம்மாங்கிற டேக். நல்ல அம்மா, பரவாயில்ல, நல்ல மாமியார், அழகா போய் பேசி காசு வாங்கி கொடுத்துருச்சு, என் மொடாட்டி நல்லவ, அவளுக்கு நல்லா பேச தெரியும், அவள் நீட்டா போய் அங்கே பேசி நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருவான்னு தெரிஞ்சதுனால தான் அந்த ஆண் அமைதியாக மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் எந்த இடத்துலையும் அவர் உள்ள குறுக்க பூரவே மாட்டார். இந்த அம்மா தான் பேசுவாங்க, 5 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்கன்னு வாங்க. 5 லட்ச ரூபாய் வாங்கினா அதில் 5 நயா பைசாவை அந்த பெண் எந்த ஆணுடைய அனுமதியும் இல்லாமல் அவங்க தொட முடியாது. இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருமணம் நடக்குது, ஒரு வீட்டுக்கு போறீங்க, நீங்கள் ஒரு 20 பவுன் நகை கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகா ஒரு 2 வளையல் போட்டு போறீங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு திடீர்னு தோணுது, சரி நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம திடீர்னு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தோணுது, 2 கேமரா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு அந்த 20 பவுன் கண்ணில் இருக்கு, அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட். அதை போய் நீங்கள் யார்ட்டையும் கேட்காம போய் அடகு வச்சிட முடியுமா? நீங்கள் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? பெர்மிஷன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனுமே ஏன் கொடுக்கணுங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அது உங்களுடைய அப்படின்னு வரப்போ அங்கதான் நம்ம என்ன வந்து இந்த அமைப்பு நம்மள என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஆண் குடும்பத்தின் தலைவன், ஆண் பொருளாதாரத்திற்கு அதிபதி, அவன் தான் அதுக்கு ஓனர், அவனை கேட்காம நீ எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற இப்ப மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க. ஃபினான்ஷியலா பெண்கள் பாக்குறதும் இருக்கு, வீட்டுல அவங்க தான் எல்லாமே டீல் பண்றதும் இருக்கு. அவங்க டீல் பண்ணா கூட அவங்களுடைய நகையே புருஷனை கேட்காம அடகு வைக்க முடியுமா? இல்ல வித்தர முடியுமா? எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா கூட, எப்பா இந்த மாதிரி ஒரு அவசரம் இருக்கு, இந்த நகையை கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் அல்லது நம்ம வித்துடலாம், அதுக்கப்புறம் பணம் வரும்போது மூட்டுக்கலாமா அப்படின்றதான் இந்த பெண்கள் வீட்டுல கேட்பாங்க. ஆண் என்ன சொல்றானோ அதற்கு பிறகுதான் அந்த முடிவை நீங்க எடுக்க முடியும். சரி, இல்ல நீ இதை செய்ய வேணாம், நகையை நீ வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டா, சரி ஓகே, அப்போ நீ சம்பாதிச்சு தர வரைக்கும் நான் உட்காந்துருக்கிறேன், நம்ம பெண்கள் இருப்பாங்களா? மாட்டாங்கல்ல. இப்போ நம்மளுமே அதை சொல்லாமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் கல்யாணம் பண்ணி போறேன், என் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, இல்லை நான் என் நகையை கொடுக்க முடியாதுன்னு நானுமே சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அந்த துணிச்சலை இந்த பெண்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோமாங்கிறது தான் கொஸ்டின். ஆனா எல்லா குடும்பங்களையும் நீ பெரும்பாலும் நீங்க மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல பாருங்க, ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தை 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒன்னா சேர்த்து சேமிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணுடைய சம்பாத்தியம் எதுக்கு போகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பத்துடைய அன்றாட தேவைகளுக்கு போயிடும். ஆணுடைய சம்பாத்தியம் எல்லாம் இஎம்ஐ கட்ட போகும். ரொம்ப இயல்பு. ஏன்னா இஎம்ஐ இல்லாம நீங்க எந்த விஷயமே ஒரு நகர்ப்புறத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு வாசல் வாங்க, எதுவுமே நீங்க செய்ய முடியாது. அப்போ இஎம்ஐக்கு எல்லாம் போயிடும். அப்ப இஎம்ஐக்கு உண்டான அந்த சொத்து, அது நகரும் சொத்தாக இருக்கட்டும், நகராத சொத்தாக இருக்கட்டும், யாருடைய பேர்ல இருக்கும்? லோனை யார் கட்டுறா? ஹஸ்பண்ட் வீட்ல. அப்ப யார் பேர்ல இருக்கும்? அவங்க பேர்ல தான். இப்போ பேர்ல இருக்குமா? ஆனா இந்த இஎம்ஐ கட்டக்கூடிய 20 வருஷமா, 15 வருஷமோ 20 வருஷமோ இந்த பெண் சம்பாதிச்சு கொண்டு வரால, அந்த பணம் எங்க போகுது? குடும்பத்துக்கு பயன்படுது இல்ல. அதாவது பெண்கள் தானே ஒரே அளவுக்கான செலவை தான் ஆண் பண்றான். ஆண் பண்ணும்போது அது இஎம்ஐயா உங்க கண்ணு முன்னாடி வெளியில போய் ஒரு கட்டடமா மாறி வருது. பெண் பண்ணக்கூடிய செலவு அந்த குடும்பத்தை வளர்த்து மேல கொண்டு வருது. அந்த உழைப்பு, அந்த பணம், அந்த ஷேரை யார் பேசுறது? பெண் செய்யக்கூடிய இந்த உழைப்புக்கு, இந்த உடல் உழைப்பு பிளஸ் வந்து அவங்க கொண்டு வந்து கொட்டக்கூடிய இந்த பணம், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வேல்யூவே அது படலை அப்படின்னு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? டக்குன்னு அப்படி ஒரு கிரீடத்தை தூக்கி தலை மேல வச்சுட்டு, நல்ல மனைவி, நல்ல பெண், நல்ல அம்மா அப்படின்னு நம்ம ஒரு டேகை கொடுத்துட்றோம். அப்ப இந்த பெண்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, ஓகே நம்ம வந்து தியாகம் பண்ணும் போல இருக்கு. இல்ல அப்ப அது யாரோடைய தப்பு? ஏன்னா ஒரு டேக் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீ ஒரு நல்ல மனைவி, நல்ல பெண், நல்ல அம்மா அப்படின்றப்போ நான் விருப்பப்பட்டு தான் அந்த டேகை ஏத்துக்கிறேன். அப்படிதான் நம்மள மண்டை கழுவி வச்சிருக்காங்க. ஏன்னா சொந்த வீட்டுல நம்ம பிறக்கிற வீட்லயே பெண்கள் தான், பிறந்த வீட்லயே நம்மள அப்படிதான் மண்டை கழுவி வச்சிருக்காங்க. பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை வளரும் போது, நீ நல்ல பொண்ணு, பெண்களுடைய வீட்டுலதான், வளர்ப்பு விதமே இங்க பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றேன் நான். பெண்ணையும் ஆணையும் சரிசமமாக இங்க நம்ம ட்ரீட் பண்ணி வளர்க்குறோமா? பாலின வேறுபாடு வீடுகள்ல இல்லாம இருக்கா? அந்த கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். நீங்க அம்மாக்கள்கிட்ட இருந்துதான் இந்த பிரச்சனையே தொடங்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து சாப்பாடு வைக்கும் போதே நீங்க பாப்பீங்க, உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ இருந்தானா கறி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அங்க வைப்பாங்க. ஹார்லிக்ஸ் குடிக்கிறது அல்லது பூஸ்ட் குடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொடுக்கும்போது 2 பேருக்கும் ஈக்குவலா கொடுக்க மாட்டாங்க. இங்க தண்ணி பாலா தான் இருக்கும், இங்க திக்கான பாலா இருக்கும். நீ பொம்பளை பிள்ளை அதிகமாக சாப்பிடாத, பெருத்து போச்சுன்னா அப்புறமா நான் திருப்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, மாப்பிள்ளை தேட முடியாதுன்றதை நீங்கள் எந்த வீட்லையாவது ஆம்பளை பெற்ற சொல்லுவீங்களா? நீங்கள்
நீ அதிகமாக சாப்பிடாதப்பா உனக்கு நான் பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோமா நம்ம? கிடையாது. அப்போ சாப்பாட்டுல இருந்தே அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்தே பாலின பாகுபாடு வீட்டில் இருக்கு. அப்போ பெண் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி பழக்கி கொடுத்துருக்கோம்னா, இருக்கிறத வச்சு சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு, அடங்கிப்போ, நல்ல பிள்ளையாயிரு, குட் கேர்ள்ஸ் வில் நாட் டூ திஸ், குட் கேர்ள்ஸ் வில் நாட் டூ தட், குட் விமன் வில் நாட் டூ தட், அ குட் மதர் வில் நாட் டூ திஸ். திருப்பி திருப்பி அந்த குட்டுன்னு அதுக்குள்ளேயே தான், அது ஒரு பாக்ஸ். அந்த டப்பாவுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்களை நீங்கள் வீட்டுக்கு பிறந்த வீட்டிலேயே நீங்கள் அடைச்சி வச்சிருங்க. அந்த டப்பாவை தான் தூக்கிட்டு போய் நீங்கள் அடுத்த வீட்டில் வைக்கிறீங்க. அப்போ அடுத்த வீட்லேயும் அது எப்படி இருக்கும்? தனக்கான அந்த நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல மருமகங்கிற அந்த பேரை சம்பாதிக்கணும்னு தானே பார்க்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? போகிற வீட்டில் நல்ல பேர் எடுக்கணுமா? எதுக்கு எடுக்கணும்னு கேட்குறேன். நான் போகிறது என் வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படி என் ஆசைக்கு நான் வாழ்கிறதுக்கு போகிறேன். அப்படி போகும்போது நான் ஏன் நல்ல பிள்ளைங்கிற அந்த டேக்லைனை வாங்கிக்கணும்? நம்ம அப்படி தான் சொல்லி அனுப்புகிறோம். அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் இல்லையா? அங்கேயும் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது இப்போ சமூகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையிறதுக்கான வழி அப்படின்னா அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தா இங்கே வந்து வரதட்சணைக்கான அந்த தேவையை ஃபஸ்ட்டு குறைக்கிறது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கான தன்னம்பிக்கை, பெண்களுடைய தன்னம்பிக்கை. எனக்கு நான் சம்பாதிக்கிறது போதும், என் வாழ்க்கையை இதை வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அந்த தெளிவை வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வீடுகளில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை நம்ம வந்து செய்ய தவறுறோம். பெண் குழந்தைகளுக்கான கார்டியன்ஷிப் தான் நம்ம சமூகம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அப்போ பெண்ணை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆணுடைய கார்டியன்ஷிப்பில் ஒரு ஆணுக்கு கீழே, அவனுடைய அடக்குமுறைக்கு கீழே அல்லது அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே பெண் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த கண்ட்ரோலை எப்படி நம்ம உடைக்க முடியும் அப்படின்னா, பெண்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வச்சு தான் நீங்கள் உடைக்க முடியும். ப்ளஸ் இன்னொன்று, என்னதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெண்களுக்கு இருந்தாலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை தெளிவு வேணும். அது ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனை தெளிவு இல்லை அப்படின்னா, என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் திருப்பியும் சம்பாதிக்கிறத கொண்டு வந்து இப்படி தான் கொடுப்போம். அப்பா கிட்ட கொடுப்போம், இல்லாட்டி புருஷன்ட்ட கொடுப்போம். அப்படி கிடையாது. ஐ கேன் மேனேஜ் மை ஃபைனான்சஸ். எனக்கு என்னுடைய பணத்தை என்ன செய்யணும்னு தெரியும். என்னுடைய வாழ்க்கைக்கான முக்கியமான முடிவுகளை நான் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானம் செய்யணும் அப்படிங்கிறத அந்த பெண் வந்து உணரணும். இன்னொன்று வந்து வரதட்சணை குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக அமைய போகிறது காதல் திருமணங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு குளோபல் சொசைட்டியாக நம்ம மாறிட்டோம். சமூகம் எவ்வளவோ மாறி இருக்குது. நிறைய பழைய கருத்தாக்கங்கள் உடைப்படுது. ஆனால் வரதட்சணை வந்து நம்மளால் ஏன் இன்னும் உடைக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிஸ்டமிக் செட்டப்பாக இருக்குது. இந்த சிஸ்டமிக் செட்டப்புக்குள்ளே என்னதான் வந்து அடுத்த தலைமுறை இந்த ஜென்சி வந்து நகர்ந்து வெளியே போயிட்டா கூட, நம்ம மூத்த தலைமுறை பூமர்கள் வந்து அதை பிடிச்சி இன்னும் தொங்கிட்டு தான் இருக்காங்க. ஐயோ நம்ம பொண்ணுக்கு கொடுக்கலைன்னா நம்ம பொண்ணுக்கு மரியாதை கிடைக்காது, ஐயோ நம்ம வாங்கலைன்னா நம்ம பையனுக்கு ஏதோ குறைன்னு நினச்சிக்குவாங்க இப்படின்னு இந்த சமூகம் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் எதனால் மாற்றலாம்னா, காதல் திருமணங்களால் மாற்றலாம். காதல் திருமணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல வரதட்சணை உள்ளே நுழையாமல் அந்த தொடர்புடைய ஆணும் பெண்ணும் பார்த்துக்கணும். ஏன்னா அது அவங்களுடைய மிக முக்கியமான கடமை. காதல் திருமணங்கள் செய்யறவங்களே ஒரு காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் பினான்சியலா ஒரு கஷ்டம் வரும்போது அந்த சொல் அது வரக்கூடாது. ஏன்னா அந்த வாழ்க்கை அவர்களுடைய தேர்வு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவு பண்ணி ஒரு காதலுக்குள்ள போறாங்க, ஒரு திருமணம் செஞ்சுக்கணுங்கிற அந்த உறவுக்குள்ள போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான நன்மை தீமைகளை சமாளிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. காதல் திருமணத்துக்குள்ள தன்னுடைய சுய முடிவுல போகக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனக்கான பொருளாதார தேவைகளை நிர்வகிக்கக்கூடிய திறமை வேணும். அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து பணம் தா, நம்ம ரெண்டு பேரும் நீ கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்போ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. என்னைக்கு வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணிட்ட இருந்து எனக்கு பணம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு பெண்ணுக்கும் வந்து எனக்கு எந்த பணமும் வேண்டாம் நான் சம்பாதிக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ரெண்டு பக்கமே சரிசமமாக என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த வரதட்சணைகள் குறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரதட்சணை சொத்து இது ரெண்டையுமே பிரிச்சிடுறாங்க. இப்போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே உனக்கு இவ்வளோ நகை போட்டோம், இவ்வளோ பணம் கொடுத்துட்டோம், கார் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம், சொத்துல பங்கு கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. சொத்துல பெண்களுக்கும் சம பங்கு இருக்குது அப்படின்னு சட்டமும் இருக்குது. ஆனால் நமக்குமே மைண்ட் செட் அப்படி ஆயிடுது, பழக்கப்படுத்திடுறாங்க. நம்ம சொத்துல கேட்கக்கூடாது, நமக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பேசுனது வேறு இன்னும் கான்ட்ரவர்சி ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நான் என்ன தெளிவாக சொன்னேன் அப்படின்னா, சொத்துல பெண்களுக்கு சரி பங்கு உண்டு, பெண்கள் அந்த பங்கை கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இது வந்து எப்படி தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா, இவங்க நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த மருமகன்கள் சொத்துலையும் வாங்கிட்டு வாடி பங்கு அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அதாவது உரிமை யாருக்கு? பெண்ணுக்கு. எங்கேயாவது திருமணமாகாத ஒரு பெண், ஒரு 18 வயசு அல்லது 19 வயசு பெண், அவங்க பேரில் சொத்து இங்கே எழுதி வைக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் எத்தனை பேருக்கு மனசு வரும்? ஒரு அசையா சொத்தை, ஒரு வீட்டை எழுதி வைக்கிறோம், ஒரு ஃப்ளாட்டை எழுதி வைக்கிறோம்,
ஒரு மேஜரான ஒரு பொண்ணே வச்சுக்கோங்க, 18 வயது தாண்டிய ஒரு பெண், ஆனால் திருமணம் ஆகலை, கட்டாயமாக குடும்பங்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம கேள்வி கேட்கணும். பெண்கள் தனக்கு ஒரு சொத்து கிடைக்குது அப்படின்னா அந்த சொத்து வந்து மாமியார் வீட்டு சொத்து கிடையாது. அந்த சொத்து அந்த பெண்ணுடைய சொத்து. அவருக்கு தான் அந்த சொத்துல ஏஜென்சி இருக்கணும். இது ஏன் சொத்து, இது ஏன் இஷ்டம், இதை நான் தான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அது வந்து இங்க இருக்கிற பெண்களுக்கு வேணும். சொத்துல பங்கு கேளு அப்படின்னு உடனே ஊர்ல இருக்கிற எல்லா மருமகன்களும் போய் அவங்க மாமனார்கிட்ட போய் உங்க பொண்ணை நான் தான் கட்டியிருக்கேன், பணம் கொடுத்துட்டீங்க, நகை கொடுத்துட்டீங்க, ஓகே இப்போ எனக்கு சொத்துலையும் பங்கு கொடுங்கன்னு கேட்க சொல்லலை. நான் அந்த பெண்களை தங்களுக்கான உரிமையை போய் கேட்க சொல்றேன். இப்போ இதே இன்னொரு கான்ட்ரவர்சி அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சொத்தை மட்டும் அப்போ பொம்பளைங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, கடன்லாம் அப்போ நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்க அடைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. கிடையாது. கடன் போக மீதி இருக்கிறது தாங்க பிரிக்கக்கூடிய சொத்து, டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெளிவாக நம்ம அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பிரிக்கும் சொத்து அல்லது பிரிக்கக்கூடிய சொத்துங்கிறதே அந்த குடும்பத்திற்கான எல்லா கடன்களையும் தள்ளுபடி செஞ்சுட்டு கடனை முடிச்சுட்டு மிச்ச மீதி இருக்கிறத தான் நான் வந்து சரிசமமாக பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். கடனையும் பங்கு வாங்கிக்கங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, கடைசி காலத்தில் வந்து என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை தானே அம்மா அப்பாவை பார்த்துக்குவோம், அதனால தான் சொத்தை நாங்கள் வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இன்னொரு குரூப் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களை சுற்றி பாருங்கள். நான் வந்து நானாக எக்ஸாம்பிள் சைட் பண்ணவே மாட்டேன். உங்களை சுற்றி எத்தனை குடும்பங்களில் வயதான முதியோரை பார்த்து கொள்ளக்கூடிய இடத்துல ஆண் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம சமூகம் மாறி போச்சு. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் தான் தன்னுடைய அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இல்லாமலும் இல்லை. ஏன்னா பெண்களுக்கு தான் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் தேவைப்படுறாங்க. அப்போ ஒரு கேர்டேக்கர் அம்மா அப்பா வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா உடனே அப்பா என் பிள்ளைய வளர்த்துறேன், இனிமே நீ கிளம்பு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வீட்டில் இருக்கிறவங்க அங்கே பெர்மனன்ட் ஃபிக்ஸராக உட்காந்து தன்னுடைய கடைசி காலம் தொட்டும் செலவு செய்யக்கூடிய அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுலேயும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். 6 மாதம் உங்கள் வீட்டில் இருங்க, 6 மாதம் பெண் வீட்டில் இருங்க. ஆணும் பெண்ணும் இந்த இடத்துல, அம்மா எங்கள் வீட்டில் 6 மாதம் நான் பார்த்துட்டேன், அப்பா எங்கள் வீட்டில் நான் 6 மாதம் பார்த்துட்டேன், 6 மாதம் உங்கள் வீட்டில் இருக்கல, 1 வருஷம் உங்கள் வீட்டில், 1 வருஷம் உங்கள் வீட்டில், அப்படி இருக்கட்டும். இதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். சொத்தை நீங்கள் 4ஆ பிரிங்க. அம்மா பேருக்கு ஒன்று, அப்பா பேருக்கு ஒன்று, பையன் பேருக்கு ஒன்று, பொண்ணு பேருக்கு ஒன்று, 4ஆ பிரிச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க வச்சுக்கோங்க. அவங்கவுங்க இடத்துல நீங்கள் வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது கொடுத்துரும். எப்போ இது பிரச்சனை ஆகும்னா, அம்மாவும் அப்பாவும் நகர முடியாத அல்லது ரொம்ப நோயில் விழுந்த பிறகு தான் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த பிரச்சனையே வருது. அப்படி வரும்பொழுது எனக்கு தெரிஞ்ச நம்ம எப்படி எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா, நிறைய சீனியர் சிட்டிசன் கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்கு. பணம் இருக்கக்கூடியவர்கள், ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் அதில் ஃபிளாட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. நான் 50 வயசு 60 வயசுக்கு மேலே நான் அங்கே போய் தங்கிக்குவேன், என்னுடைய கடைசி காலத்தை நாங்கள் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இங்கே உருவாகி இருக்குது. நேற்று கூட கேரளாவில் வந்து ஒரு முதியவர் வந்து அவருடைய மகனும் மருமகளும் செத்த பிறகு கூட அவரை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்திலிருந்து வந்து அந்த பாடியை அப்படியே போட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சமூகமாகவே நம்ம எப்படி எவால்வ் ஆகி போகிறோம்னு பாருங்கள். எவ்வளவு சுயநலமிக்க ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கோம். வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் பார்க்க வேண்டியது அடிப்படையில் ஒவ்வொரு பிள்ளையுடைய கடமை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இதுலலாம் பாலின பாகுபாடு கிடையவே கிடையாது. எல்லாமே ஒன்று தான் நமக்கு. கண்டிப்பாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றவங்களை வந்து ஆண் பெண்ணை தாண்டி நம்ம பார்க்கறது, நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நம்ம பார்க்கணும். கண்டிப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னு கூட நான் சொல்ல வரல. அது அடிப்படை மனசாட்சி இல்லையா? கடமை அது. அவன் செஞ்சா நான் செஞ்சேன் அப்படி கூட இல்லை. ஸோ நம்ம பார்த்துக்க வேண்டும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.